அப்பெண்ணிடம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்பட்டது. அப்பெண்ணுக்கு மரணமே வந்துவிட்டதைப் போன்று வருத்தம் ஏற்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு வாசலுக்கு வந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டு வாசலில் வாயிற்காவலர் எவரும் இருக்கவில்லை. அப்பெண், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை யாரென அறியவில்லை என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கடைபிடிப்பதாகும் என்று கூறினார்கள். ஆக அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு என்று கூறினார்கள். ஆக நமக்கு துன்பம் ஏற்படும் சமயத்தில் முதல் கட்டமாக நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த பொறுமையை ஏற்றதற்கு மாற்றாக அல்லாஹ் நன்மையை வழங்குவான் என்றும் அதற்கு ஈடாக அதை விட சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்றும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.